சார் வணக்கம். வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். உங்களுடைய புது பிராண்டும் புதுசா ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ அத பத்தி ஃபுல் டீட்டெயிலா அப்படியே ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாங்க சார். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம கம்பெனி நேம் என்ன? நம்ம கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்கு? நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணி குடுத்துட்டுருக்கோம்? நம்மளுடைய சர்வீஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணி குடுத்துட்டுருக்கோமா? இத பத்தின டீட்டெயில்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். என் பேர் அமிர்தராஜ். கம்பெனி நேம் அக்வா பியூர் சொல்யூஷன். எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வபுரம் நியர்பை. உக்கடத்துலேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ல நம்ம கம்பெனி லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம ஃபேக்ட்ரி வந்து சங்கனூரில் இருக்குது, மைசூர்லேயும் இருக்குது. நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல், டொமஸ்டிக், ரெசிடென்சியல், வாட்டர் சாஃப்ட்னர், வாட்டர் டிஸ்பென்சர், கம்பெனிக்கு, வீட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் என்கிட்ட வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. வாட்டர் பியூரிஃபையரை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட நாலேஜே கிடையாது. ஆனால் எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸ்டார்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். கிளென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டுங்க. அந்த பிராண்ட்ல என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட தான் அந்த ஸ்பேர்ஸ் கிடைக்கும், நம்ம கிட்ட தான் அந்த மிஷின் கிடைக்கும். நம்ம மிஷின் வந்து நம்ம கொடுக்கறதுனால என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, அந்த யூஸ்ஃபுல்லான தண்ணி வீட்டில் நமக்கே ஒரு குழந்தை இருக்காங்கன்னா, அந்த குழந்தை குடிக்கும்போது நல்ல தண்ணியை கொடுக்கணும். அந்த கொடுக்குற தண்ணி நம்ம அமேசான்ல வாங்கி குடிக்கிறதோ இல்லை வெளியே டீலர்ஸ் கிட்ட வாங்கி கொடுக்கறதோ நம்ம குடிக்க முடியாது. அதனால இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு மாஸ்டர் பிரான்சைஸ் நம்ம கொடுக்க போறோம். நம்ம அந்த மாஸ்டர் பிரான்சைஸ் தமிழ்நாடு, கேரளால ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 2 பிரான்சைஸ் முடிச்சாச்சுங்க. அது தகுந்த மாதிரி நம்ம இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு விதமான பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட பிராண்டு கிரியேட் ஆகும், நல்ல விளம்பரமும் ஆகும், நல்ல ஏர்னிங்கும் பண்ண முடியும். நம்மளோட இதுல நாங்க வந்து 2 விதமான பிரான்சைஸ் கொடுக்குறோம். ஒன்று வந்து மாஸ்டர் பிரான்சைஸ், ஒன்று வந்து பிரான்சைஸ். மாஸ்டர் பிரான்சைஸ் ஆகும்போது நம்ம கம்பெனிக்குள்ள அவங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். இன்கேஸ் விஜே மார்க்கெட்டிங் சும்மா அவங்க கம்பெனி நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா விஜே மார்க்கெட்டிங் போட்டுட்டு அக்வா பியூர் சொல்யூஷன் பிராண்ட்ல நம்ம வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துடலாம். பிரான்ச்சா போட்டு அங்கே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கூகுள் மேப் இன்டிகிரேஷன் பண்ணிடலாம். அவங்களுக்கு தேவையான டிஸ்பிளே ப்ராடக்ட்ஸ் கொடுத்துடலாம். அவங்களுக்கு ஏர்னிங் ஃபுல்லாமே நம்ம பண்ணிடலாம். டெலி மார்க்கெட்டிங் நம்ம சைட்லேருந்து கொடுத்துடலாம். அவங்களுக்கு சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துடலாம். நம்மளோட ஆப்பில் எல்லா டிஸ்பிளேவும் நம்ம பார்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷனோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு விதமான இருக்குங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷனோடவே நம்மளோட ஆப்ல நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பேப்பர் லீஃப்லெட்ல வந்துட்டு இருந்தது. அந்த லீஃப்லெட்டை கொடுத்துட்டு போய் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவோம். செகண்டா வந்து சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்டரா போட்டு நம்ம அது கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் லான்ச் பண்றது வந்து ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ப்ராடக்ட் வேணும் அங்கே சும்மா சர்ச் பண்ணா போதும். இந்த வாட்டர் பியூரிஃபையர் ஆர்ஓ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதுல நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும். அதுல ஸ்பெக்கும் கீழே பார்த்துக்கலாம். பார்க்கும்போது என்ன அப்படின்னா நீங்க அதுல எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க எல்லா பக்கமும் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க, எல்லா பக்கமும் வந்து சர்வீஸ்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ உங்ககிட்ட நான் ஃப்ரான்ச்சைசி எடுத்துட்டேன், ஆஸ் அ கஸ்டமராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்தால் எப்படி ரைஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஆல்ரெடி நான் வேற ஒரு இடத்துல ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் சர்வீஸ் கொடுப்பீங்களா? இப்போ நம்ம ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணணும்னு கிடையாது சார். சர்வீஸ் எல்லாமே இப்போ நீங்கள் அங்கே நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் ரிப்போர்ட்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அந்த சர்வீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருக்குங்க. 2 விதமான கம்ப்ளைண்ட், நார்மல் கம்ப்ளைண்ட் அண்ட் கம்ப்ளைண்ட் நாட் ஒர்க்கிங் சொல்லி 2 கம்ப்ளைண்ட் இருக்குங்க. அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸோ ஃபோன் நம்பரு எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், எங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ இமிடியேட்டாக உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. எங்களோட ஆஃபீஸ்லேருந்து இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணி எந்த ஏரியா, உங்களோட காண்டாக்ட் நம்பர், ஆல்டர்னேட் நம்பர் எல்லாமே வாங்கிட்டு வித்தின் 24 ஹவர்ஸில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் அட்டன் பண்ணிடுவோம். அந்த 24 ஹவர்ஸில் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் ஃப்ரீ. உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் சார்ஜ் வந்து 350 ரூபா வாங்குறோம்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அந்த 350 ரூபாயை நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வெறும் ஸ்பேர்ஸோட ரேட் மட்டும் நம்ம உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஃப்ரான்ச்சைசி தாண்டி இப்போ நான் டைரெக்டாக கஸ்டமர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்க முடியுமா? சார், மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும். நீங்கள் அங்கே மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தாச்சுன்னா கஸ்டமர் எங்ககிட்ட கேட்டாலும் மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸை மட்டும்தான் நாங்கள் டைப் பண்ணுவோம். நாங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது வந்தால் கூட அவங்ககிட்ட நாங்கள் எங்களோட லீட்ஸ் வந்தாலும் உங்ககிட்ட மட்டும்தான் கொடுப்போம். மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் மட்டும். ஓகே, சப்போஸ் அவங்க ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக எங்ககிட்ட இருந்து
ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கால்ஸ் போகும் கஸ்டமருக்கு. அந்த கால்ஸ் வந்து கரெக்டாக போகலை, அவங்க ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதை வந்து கேன்சல் பண்ணிடுவோம். நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபுல் A to Z எல்லாமே நீங்கள் கைட் பண்ணிடுவீங்க. அதுக்கு அடுத்து சர்வீஸுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வராட்டி ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ எனக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே எனக்கு கிடைக்காத இடத்துல கூட எனக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரி உங்களால் பண்ண முடியுமா? சார் அதுதான் சொல்றது. நம்ம மாஸ்டர் பிரான்சைஸ்ல வந்து எங்களோட ப்ராடக்ட், எங்களோட ஸ்பேர்ஸ், எங்களோட A to Z சின்ன குண்டுசிலிருந்து பெரிய விதமான மிஷின் வரைக்கும் எல்லா ஸ்பேர்ஸுமே மாஸ்டர் பிரான்சைஸ்ல கிடைக்கும். அதே மாதிரி சர்வீஸுக்கு நாங்க வந்து அவங்கள ஃபுல்லா ட்ரெயின் அப் பண்ணிடுவோம். மாஸ்டர் பிரான்சைஸ்ல இருக்கவங்களுக்கு நல்லா ட்ரெயின் அப் பண்ணி நாங்க வந்து அவங்களுக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் நாங்க கொடுப்போம். நாங்கள் இப்போ எல்லாத்துக்கும் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும், பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும், மந்த்லி இவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கனவோடு தான் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. உங்ககிட்ட ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிற மூலிமா அவங்களுக்கு மந்த்லி ஆவரேஜாக எவ்வளோ வரைக்கும் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் சார்? சார் மாதம் நம்ம எவ்வளோ சார் சேலரி வாங்குறோம்? 15,000 20,000 அந்த சார் சேலரி வாங்குறோம் மினிமம். நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவை சார்? சிட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 40,000-50,000 50,000 சார். நாங்கள் வந்து மேக்ஸிமம் அவங்கள ஒரு மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு மாதம் 1.5 lakhsலேருந்து 2 lakhs வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு கூட கையோட இருப்போம். நாங்கள் அவங்கள ஏர்ன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபுல்லாக அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் ஒர்க்கு, என்ன அவங்களுக்கு பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். நாங்கள் இதனால அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து எல்லா எக்ஸ்பென்ஸ் போக மினிமம் 1 lakh வந்து அவங்க கையில் இருக்கு. அதாவது மற்ற ஃப்ரான்ச்சைசி மாதிரி ஏதோ கொடுத்தா மட்டும் போதும்னு இல்லாமல் A to Z லீட்ல இருந்து சர்வீஸ் வரைக்கும் A to Z எல்லாமே நீங்கள் அவங்க கூட இருந்து கைட் பண்ணுவீங்க. ஆமாம் சார், நாங்கள் எல்லாமே கைட் பண்ணுவோம் சார். எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் சும்மா இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்டு நீங்களே பார்த்துக்கோ தம்பி, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது. நாங்கள் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும், லைஃப் லாங்காக நாங்கள் ட்ராவல் பண்ணணும்னு எங்களோட ஆசை. சரிங்களா? நீங்களும் அதில் கூட டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக நாங்கள் இருப்போம். புதுசாக நான் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன், மார்க்கெட்டை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, என் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு வீட்டில் எப்படி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இல்லை குக்கரு என்ன மாதிரி இருக்கும், இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபையருங்கிறது அத்தியாவசிய பொருளாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணியை வந்து கரெக்டாக குடிக்கிறோமா இல்லையான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ 20 லிட்டர் கேன் வாங்குறோங்க, நல்ல தண்ணியாக நம்ம பார்க்குறோமா? பார்க்கறது இல்லை. அதே மாதிரி தான் நம்ம பியூரிஃபையர் மாட்டிட்டா நம்ம கண்ணு முன்னாடியே பியூரிஃபிகேஷன் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம குடிக்கிறது தான். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டினாவே இது ஒரு மிஷினாக வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி அது வச்சிடறாங்க. நிறைய பில்டர்ஸ் வந்து வீடு கட்டுறப்பே வந்து ஆரோவும் அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க சார். ஆமாம் சார், இவங்க போய் வெளியே வாங்க வேண்டியதில்லை, இவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க கொடுத்துட்றாங்க. எதுக்காகனா கண்டிப்பாக இவங்க போட்டு தான் ஆகணும். இப்போ எல்லா இடத்துலையுமே நல்ல தண்ணி கிடைக்குமா பார்த்தோன்னா கிடைக்காது. நல்ல தண்ணி கிடைக்கிற இடத்துல கூட நமக்கு வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் தான் கிடைக்குது. மழை டைமில் பார்த்தோன்னா செம்மண்ணாட்ட தண்ணி வருது. அதே மாதிரி கெமிக்கல்ஸ் குளோரின் போடுறாங்க. மழை டைமில் வந்து தண்ணியில் வந்து குளோரின் போடுறாங்க. அந்த குளோரின் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஸ்மெல்லை எப்படி குடிக்க முடியும்? நம்ம அது டிசென்ட்ரியா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது, நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும். இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டர் பியூரிஃபையர் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாட்டர் பியூரிஃபையர் நம்ம மாட்டிட்டா வேலை முடிஞ்சது இல்லையா? முடியும் போது நமக்கு வந்து குடிக்கும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் குடிக்கும்போது நமக்கு வந்து நல்ல தண்ணியை குடிக்கிறது தான் ஒரு விஷயம். மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க பயப்பட தேவையில்லை, சேல்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி குவாலிட்டி, மெயினாக வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய ப்ராடக்டுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு தான் சார். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு ஃபில்டரும், ஒவ்வொரு மெட்டீரியலும் பார்த்து வெர்ஜினாக நம்ம பார்த்து பண்ணுறோம். ஏன் அப்படின்னா குவாலிட்டியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து வெளியே இருக்கிற மார்க்கெட்டர் ₹1 ₹2 நம்மகிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் குவாலிட்டியில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ வந்து வெர்ஜின் மெட்டீரியல் இருக்குது, நான் வெர்ஜின் இருக்குது. இப்போ வெர்ஜின் மெட்டீரியல் போட்டால் தான் நம்ம ஹைஜீனிக்காக குடிக்க முடியும். நான் வெர்ஜினை போட்டிங்கன்னா ரீயூஸ்டு பிளாஸ்டிக் நான் வெர்ஜின்னா அது போட்டால் நீங்கள் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் தான் குடிக்க போவீங்க. அதனால் குடிக்கிற தண்ணியை கரெக்டாக
பார்த்து நம்ம செலவு பண்ணுங்க. 10 ரூபா எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, நல்ல தண்ணியை குடிக்கிறதுக்கு நீங்க பாருங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணனீங்க. உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுங்க சார்? ஏன்னா வீடியோனால ஓரளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். ஏதாவது மேலே இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா டேரெக்டாக என்னோட ஆஃபீஸ்க்கு வாங்க, எனக்கு கால் பண்ணுங்க. கீழே என்னோட நம்பர் போடுறேன். சப்போஸ் கால் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி உங்கள் நேமும் உங்கள் காண்டாக்ட் நம்பர் போடுங்க. நானே உங்களுக்கு ஃப்ரீயான உடனே காண்டாக்ட் பண்ணுவேன். ஓகேங்க சார். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.